பழங்காலத்துல சொன்ன தீர்க்க தரிசனங்கள்னாலே ஒரு மர்மம்தான் இல்லையா? ஆனா அந்த தீர்க்க தரிசனம் ரொம்ப பக்கத்துல ஒரு குறிப்பிட்ட தேதியில நடக்கும்னு சொன்னா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நாம அப்படி ஒரு மர்மத்தை தான் தோண்டி திருவ போறோம். ஆமா, ஜான்வரி 29, 2026 அன்னிக்கு என்ன நடக்கும்னு ஒரு பழங்கால இந்திய நூல் சொல்லுது. இந்த ஒரு கேள்விதான் நம்ம இந்த முழு அலசலுக்கும் காரணம். அது என்ன நூல்? ஏன் அந்த தேதிய சொன்னாங்க? வாங்க இந்த மர்மத்துக்குள்ள இன்னும் ஆழமா போலாம். இந்த கணிப்புகளுக்கெல்லாம் மூலம் எது தெரியுமா? அதுதான் மாலிகா. இது கிழக்கு இந்தியால இருக்கிற ஒடிஷா மாநிலத்துல இருந்து வந்த ஒரு பழங்கால தீர்க்க தரிசன நூல்களோட தொகுப்பு. சரி, மாலிகானா அப்படின்னா என்ன? இது சும்மா ஏதோ கதைகள் கிடையாது. இது பனை ஓலைகள்ல எழுதப்பட்ட கையெழுத்து பிரதிகள். காலத்தோட பல ரகசியங்களை இதுல பொதிஞ்சு வச்சிருக்காங்க. இதோட முக்கியமான நோக்கமே நாம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த கலியுகம், அதாவது இருண்ட காலத்தோட முடிவையும் வரப்போற ஒரு புதிய யுகத்தோட தொடக்கத்தையும் முன்கூட்டியே சொல்றதுதான். இப்பதான் விஷயத்தோட ரொம்பவே சுவாரஸ்யமான கட்டத்துக்கு வரும். இந்த நூல்ல தேதி நேரடியா சொல்லப்படல, அது ஒரு புதிர் மாதிரி மறைச்சு வைக்கப்பட்டிருக்கு. அப்போ எப்படி அந்த தேதியை கண்டுபிடிச்சாங்க? வாங்க அந்த புதிரை நாமளும் விடுவிக்க முயற்சி பண்ணலாம். இந்த ஒரு வரி, இந்த ஒரு கவிதை வரிதான் எல்லாத்துக்கும் சாவி. பேணி பசே தே ரீத்து. பார்க்க சாதாரணமா இருந்தாலும் இந்த வார்த்தைகளுக்குள்ளதான் அந்த வருஷமே ஒளிஞ்சிருக்கு. இந்த புதிரை எப்படி உடைச்சாங்கன்னு பாப்போமா? இங்கதான் அவங்க எண் கணிதத்தை யூஸ் பண்ணிருக்காங்க. பாருங்க, பேணி அப்படிங்கிற வார்த்தைய 2 அப்படின்னும், ரித்து அதாவது பருவம் அத 6ன்னு எடுத்துக்கிட்டாங்க. இப்போ இந்த ரெண்டையும் ஒன்னா சேர்த்தா 2, 6, 26. அதாவது 2026ஆம் வருஷம். ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்குல்ல? சரி, வருஷம் மட்டும் கிடைச்சா போதுமா? பத்தாதில்ல. அந்த நூல்ல இருந்த மத்த குறிப்புகளையும் வச்சு மாசம், திதி, ஏன் கிழமை வரைக்கும் ரொம்ப துல்லியமா கணிச்சிருக்காங்க. அதன்படி அது ஹிந்து கேலண்டர்ல வர மாக மாசம், ஏகாதசி மற்றும் துவாதசி திதிகள் சந்திக்கிற ஒரு வியாழக்கிழமையா இருக்கும்னு சொல்றாங்க. இந்த எல்லா கணக்கீடுகளையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா நமக்கு கிடைக்கிற தேதி ஜனவரி 29, 2026. இந்த தேதிய நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த தீர்க்க தரிசனத்தின்படி அன்னிக்கு தான் எல்லாமே ஆரம்பிக்க போகுது. சரி, தேதி தெரிஞ்சிடுச்சு. அன்னிக்கு என்னதான் நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு? முதல் கணிப்பே அரசியல் சம்பந்தப்பட்டதுதான். ஒடிசாவுல ஒரு பெரிய அரசியல் குழப்பம் வெடிக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த குழப்பத்தோட மையப்புள்ளியா ஒரு எண் வருது. அதுதான் 13. ஆமா, 13 அரசியல் சக்திகளோ இல்ல தலைவர்களோ ஒருத்தருக்கொருத்தர் பயங்கரமா மோதிப்பாங்கன்னு அந்த நூல் சொல்லுது. அப்போ இந்த அரசியல் குழப்பம் ஒடிஷால ஆரம்பிச்சு அந்த 13 குழுக்களுக்கு நடுவுல ஒரு பெரிய சண்டைய உருவாக்கும். இத மாலிகா எப்படி சொல்லுதுன்னா, கலியுகத்தின் கலி, அதாவது மோதல்களோட உச்சக்கட்ட சகாப்தம் அன்னைக்குதான் தொடங்குதுன்னு விவரிக்குது. ஆனா நில்லுங்க, இந்த அரசியல் குழப்பம் வெறும் ஆரம்பம்தான். இதைத் தொடர்ந்து ரொம்பவே பயங்கரமான அடுத்த கட்ட கணிப்புகளும் இருக்கு. அதுவும் இயற்கை பேரழிவுகளை பத்தி. அதுல ஒண்ணு, நம்மால தாங்கவே முடியாத வெப்பம். வெப்பநிலை 50 டிகிரி செல்சியஸ தாண்டும்னு சொல்லப்பட்டிருக்கு. நினைச்சு பாருங்க, இது எவ்வளவு தீவிரமான வெப்ப அலையா இருக்கும்னு. அது மட்டும் இல்ல, 12 சூரியன்களோட சுடர் 13 நாட்களுக்கு உணரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு சூரியனோட வெப்பத்தை நம்மால தாங்க முடியல. அப்போ 12 சூரியன்கள்னா நினைச்சு பார்க்கவே பயங்கரமா இருக்கு. வெப்பம் ஒரு ஆரம்பம்தான். அதுக்கப்புறம் நிலத்தையே புரட்டி போடுற மாதிரி பயங்கரமான காத்து, ஆறுகளெல்லாம் வத்தி போறது, வானத்துல இருந்து நெருப்பு மழை பெய்யறது, அப்புறம் பெரிய அளவுல உயிர் சேதத்தை உண்டாக்குற நோய்கள்னு பேரழிவுகளோட ஒரு பட்டியலே சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளவு அழிவுகள் எல்லாம் எதுக்கு நடக்கணும்? அப்போ இது வெறும் அழிவு பத்தின தீர்க்க தரிசனம் மட்டும்தானா? இல்ல, இந்த எல்லா நிகழ்வுகளுக்கும் பின்னாடி ஒரு பெரிய ஆன்மீக காரணம் இருக்குன்னு விளக்கப்படுது. இந்து தத்துவப்படி நாம இப்போ இருக்கிறது கலியுகம், அதாவது தீமைகள் நிறைஞ்ச ஒரு காலம். இந்த தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுதுன்னா, இந்த பேரழிவுகள்லாம் ஒரு முடிவு கிடையாது. இது இந்த யுகத்தை முடிச்சு வச்சு சத்திய யுகம்ங்கிற ஒரு புதிய நல்ல யுகத்தை தொடங்குறதுக்கான ஒரு சுத்திகரிப்பு மாதிரி. இது ஏதோ பழங்காலத்து கதைன்னு நாம ஒதுக்கிட முடியாது. ஏன்னா இந்த தீர்க்க தரிசனத்தை நம்புறவங்க வரப்போற February 8, 2026ல ஒடிஷாவுல இருக்கிற பானுப்பூருங்கிற இடத்துல ஒரு பெரிய கூட்டத்துக்கே ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. இதுலேருந்தே தெரியுது இந்த விஷயம் இன்னிக்கும் எவ்வளவு உயிரோட்டமா இருக்குன்னு. அப்போ நாம இப்ப பார்த்த இந்த மாலிகா தீர்க்க தரிசனம், இது வெறும் ஒரு பழங்காலத்தை எச்சரிக்கையா இல்ல நம்ம எதிர்காலத்துல நடக்க போற ஒரு நிஜத்தோட நிழலா? இந்த கேள்வியோட இந்த அலசல உங்க சிந்தனைக்கே விட்டுடுறேன்.